கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? எல்லாமே நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதன்படிதான் நடக்கும். அதனால நம்ம யோசிக்கிறது மேன்மையான காரியங்களா இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்மளுடைய மனதை புதுப்பித்து கொள்ளணுமா, நம்மளுடைய சிந்தனைய புதுப்பித்து கொள்ளணுமா. ஒரு ரயில் நிலையம் அருகில ஒரு பிச்சைக்காரன் தினந்தோறும் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டே இருப்பான். தினமும் அவன் அங்க வந்து உட்கார்ந்து போற வர்றவங்க கிட்ட அவன் தர்மம் கேட்பான். ஒரு நாள் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அவருடைய உடையும் நடையும் பார்க்கும் போதே அவர் ஒரு பணக்காரர் அப்படின்றது தெரிஞ்சது. இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு சந்தோஷம், அவர் நமக்கு நிறைய காசு தருவாரு அப்படின்னு ஓடி போய் அவர்கிட்ட கையை நீட்டினான். அந்த தொழிலதிபர் சொன்னாரு, நீ எதுக்கு என்கிட்ட கையை நீட்டுற? நான் உனக்கு ஏதாவது கொடுத்தேனா நீ எனக்கு என்ன திரும்ப கொடுப்ப அப்படின்னு யோசிச்சிருக்கியா? உன்னால ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் உனக்கு காசு கொடுப்பேன். நான் ஒரு தொழிலதிபர், எதுலையுமே லாபம் இல்லாம நான் முதலீடு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாரு. இந்த பிச்சைக்காரன் வீட்டுக்கு போய் யோசிச்சு யோசிச்சு பார்த்தான் இந்த வார்த்தைகளை. அப்புறம் அவன் என்ன பண்ணானா, 2 நாள் கழிச்சு அங்க ரயில் நிலையத்துக்கு வெளியே பூத்திருந்த காட்டு பூக்களை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிட்டான். அவன் சொன்னான், நீங்க எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பூக்களை கொடுப்பேன் அப்படின்னு. பலர் புன்னகையோட அவனுக்கு காசை கொடுத்துட்டு பூக்களை வாங்கிட்டு போனாங்க. அவன் ஒரு விஷயத்த கவனிச்சான். அவன்கிட்ட பூக்கள் இல்லாத நேரம் யாருமே அவனுக்கு காசு கொடுக்கல. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த தொழிலதிபர் மறுபடியும் அங்க வந்தாரு. ஓடி போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அவருக்கு சில பூக்களை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்தான். சில மாதங்கள் போச்சு. அதுக்கப்புறம் இந்த தொழிலதிபர் அதே ரயில் நிலையத்துக்கு வந்தாரு. அப்போ இன்னொரு தொழிலதிபர் வந்து அவருக்கு கையை கொடுத்துட்டு அவரை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அப்போ இன்னொரு தொழிலதிபர் அங்க வந்து அவர் கூட கையை குலுக்கிட்டு அவர் பேச ஆரம்பிச்சாரு. 2வது வந்தவருடைய உடையும் நடையும் நல்லாவே இருந்தது. முதல் வந்தவர் கேட்டாரு, உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க யாரு? என்கிட்ட வந்து பேசுறீங்களே, என்கிட்ட நல்லா பேசுறீங்களே அப்படின்னு. அப்போ இந்த 2வது மனிதன் சொன்னாரு, உங்களுக்கு என்ன தெரியலையா, நல்லா பாருங்க அப்படின்னு. அப்போதான் இந்த முதல் மனிதனுக்கு தெரிஞ்சது, ஏய் நீ அங்க உட்கார்ந்துருந்த பிச்சைக்காரனாச்சே அப்படின்னு. அவன் சொன்னான், ஆமா நான் தான் அந்த பிச்சைக்காரன். நான் இப்போ பூக்களை விற்கிற ஒரு பெரிய வியாபாரி ஆயிட்டேன். இப்போ வெளிநாட்டுக்கு பூக்களை ஏற்றுமதி பண்ற விஷயமா தான் இந்த ரயில்ல நான் போறேன் அப்படின்னு சொன்னான். அந்த முதல் மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் சொன்னான், நீங்க சொன்ன வார்த்தைகள்னால நான் எனக்குள்ள ஒரு பிச்சைக்காரனை பார்க்காம ஒரு தொழில் அதிபரை பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய எண்ணம் என்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கே என்னுடைய காரியங்கள் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னான். இப்படிதான் நம்மளை குறைவா நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம குறைஞ்சுதான் போவோம். நம்மளை பத்தி அதிகமா நினைக்கணும். அது கடவுளுடைய வழிகாட்டல் படி இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம நிச்சயம் உயர்வோம். அடுத்த கதையில் சந்திப்போம்.